தோழமை உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு பெரிய இடி விழுந்திருக்கு. இனிமே இதுல இருந்து எப்படி முதலமைச்சர் விஜய் வெளியே வர போறாரு, அது என்ன சம்பவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த 41 பேர்ல 31 பேருக்கு பணி நியமன ஆணை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்தாரு. அதை ரத்து பண்ணி மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கு. இதுதான் தமிழகம் முழுக்க இன்னைக்கு பேசுபொருளா இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மாநாடு போட்டாரு. அந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பா இருந்துச்சு. 2வது மாநாடு போட்டாரு, அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பா இருந்துச்சு. முதலமைச்சர் விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்து அவர் ஒரு அரசியல் களத்தை ரொம்ப பரபரப்பாவே வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லலாம். முதலமைச்சர் விஜய் நிறைய ஊர்களுக்கு பிரச்சாரம் பண்ணாரு எலெக்ஷனை முன்னிட்டு. அதுல ஒரு பிரச்சார இடம் தான் கரூர். கரூர்ல முதலமைச்சர் விஜய் வருகைக்காக காத்துட்டு இருந்த லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. அதுல முக்கிய குற்றவாளி விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் மொத்தமா ஒன்னா சேர்ந்து விஜய் அவர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு மனிதாபிமானமே இல்லை. சினிமாவில இருந்து அரசியலுக்கு இங்கேயும் அப்படிதான் இருக்காரு. மனிதாபிமானம் இல்லாம தான் இருக்காரு. அதனால விஜய் அவர்களுக்கு அரசியல் இருக்க தகுதியே கிடையாது. அவரு மறுபடியும் சினிமாவுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு குற்றச்சாட்டை திமுகவும் அதிமுகவும் பயங்கரமா விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முதலமைச்சர் விஜய் மேல வச்சாங்க. அந்த நேரத்துல விஜய் அவர்கள் அங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போகாம அவர் சென்னைக்கு வந்துட்டாரு. அப்புறம் என்ன ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், அவரு வந்த கூட்டம் தானே அது, அவரு பிரச்சாரத்துக்கு வந்த கூட்டம் தானே, அவருக்காக வந்த மக்கள் தானே அவங்கள இவ்வளவு பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க, அவங்களுக்காக ஒரு எதுவுமே போய் பண்ணலையே. அது மட்டும் இல்லாம அவங்க நிவாரணம் வழங்குறது கூட, ஆறுதல் சொல்றது கூட விஜய் அவர்கள் பனையூருக்கு தானே வரவழைச்சு சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் நல்ல அரசியல்வாதிக்கு உதாரணமா அப்படி இப்படின்லாம் நிறைய பேசுனாங்க. இதை வச்சே அரசியலுக்கு விஜய் வரமாட்டாரு, அவர் தான் அரசியல் விட்டே போயிடுவாரு. அதுக்கப்புறம் பிரச்சாரத்துல நிறைய கெடுபிடிகள், இவ்வளவு பேர் தான் வரணும், அவ்வளவு பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு அட்டாக்கை முதலமைச்சர் விஜய் மேல அப்போதைய ஆளும் அரசு, திமுக அரசு பண்ணாங்க. இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் எதுவும் பேசாம அமைதியா இருந்தாரு. எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன்ல மக்கள் யார் சைடு தப்பு, யார் சைடு கரெக்ட், யார் சரியானவங்க அப்படி இப்படின்னு பார்த்து ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு பெரும்பான்மையா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றாரு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமர்ந்து, அவரு ஆட்சிக்கு அமர்ந்ததுல இருந்து கரூர்ல உயிரிழந்த குடும்பங்களுக்கு நாங்க அரசு பதவி தருவோம் அப்படின்னு சொன்னாரு. கரூர் விவகாரம் சிபிசிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்குது. விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழக்கில் தொடர்புடைய மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் வழங்கக்கூடாது, எந்த ஒரு பதவியும் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லிச்சு. ஆனா விஜய் அவர்கள் நேரடியா கரூருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கரூருக்கு போறதை வச்சே ஒரு பெரிய அரசியலை பண்ணாங்க. முதலமைச்சர் விஜய் ஏன் கரூருக்கு போறாரு, அவர் ஏன் கரூருக்கு போனோம், பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் சந்திக்கணும், அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய பேசுனாங்க. அதுக்கு தாவேக சார்பில் இருந்து நிறைய பதிலடிகள் வந்துச்சு. கரூருக்கு முதலமைச்சர் விஜய் போனா உங்களுக்கு ஏன் எரியுது, நீங்க ஏன் பதட்டமாறீங்க, அங்க மக்கள் உங்க மேல குற்றம் சொல்லிடுவாங்களோ, செந்தில் பாலாஜி மேல குற்றம் சொல்லுவாங்களோ, திமுக மேல குற்றம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காரங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க சூழல்ல தான் முதலமைச்சர் விஜய் கரூருக்கு போனாரு. அங்க மக்களை சந்திச்சு ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்துச்சு. அந்த சந்திப்புல நிறைய பேசினாரு. காரணம் யாரு, இது காரணம் யாரு, எங்க மேல பழிய போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசினாரு. அந்த பேச்சும் மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றுச்சு. அதுக்கப்புறம் கரூர் உயிரிழந்தவங்களுக்கு ஒரு 31 பேருக்கு அரசு பணி ஆணைய வழங்கினாரு. இந்த பணி நியமன ஆணையம் எப்படி வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒருத்தர் வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கு தான் நடந்துருச்சு. அந்த வழக்கோட தீர்ப்பு நேத்து வெளியாகுச்சு. இந்த தீர்ப்புல தான் தாவேகாவுடைய அரசியலும்
முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. என்ன தீர்ப்பு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, ஒரு விபத்து நடந்துச்சு, இந்த விபத்துக்கள்லாம் நீங்க அரசு பணி கொடுக்கணும் அப்படின்னா டிஎன்பிசி எழுதி எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க? பேருந்து விபத்து எத்தனை நடக்குது? சிவகாசியில பட்டாசு வெடி விபத்து எத்தனை நடக்குது? அப்ப இவங்களுக்கெல்லாம் ஏன் நீங்க பணி நியமன ஆணையம் தரல, அரசு பணி தரல அப்படின்னு ஒரு கேள்விய முன் வச்சது உயர்நீதிமன்றம் வைக்கிற கேள்வியும் நியாயமான ஒரு கேள்விதான். ஏன் நீங்க கரூருக்கு முதல்ல கரூர் சம்பவத்துல உயிரிழந்தவங்களுக்கு நீங்க பணி நியமனம், அரசு பணி நியமனம் கொடுக்குறீங்க, முதல் முன்னுரிமை அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க? அப்படி கொடுக்கறதா இருந்தா நீங்க எல்லா விபத்துலயும் உயிரிழந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுமே. அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுத்துட்டு கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவங்களுக்கு மட்டும் ஏன் அரசு பதவி அரசு பணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு இந்த பணி நியமன ஆணையை ரத்து பண்ணி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. எல்லா சேனலும் பிரேக்கிங் அடிக்கிறாங்க, விடாம போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்வர் விஜய் இப்படி ஆயிடுச்சு, முதல்வர் விஜய்க்கு இப்படி பண்ணிட்டாங்களே, அரசு பணி நியமன ஆணையை ரத்து பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விடாம அடிச்சுட்டு இருக்காங்க. கரூர்ல ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு வேலையால தான் எங்க குடும்பம் பொழைக்குது, இந்த வேலையை நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க எங்க போறது, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நீதிமன்றம் கருணை அடிப்படையில மறுபடியும் பரிசீலனை செஞ்சு எங்களுக்கு இந்த பணியை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு பணி ஒரு ஆணையை கொடுத்துட்டோம்னா மறுபடியும் அதை கேன்சல் பண்றாங்க, அந்த வாழ்வாதாரமே அங்கதான் இருக்கு அப்படின்னா ஒரு வருத்தம் இருக்குதான் செய்யும். அதனால கரூர்ல இருக்கவங்க, இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு ஒரு பேட்டியும் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன நகர்வுகளை எடுக்க போறாரு அப்படிங்கிற பார்த்தோம்னா, அமைச்சர் CTR நிர்மல்குமார் இந்த உத்தரவை நாங்க மேல்முறையீடு பண்ண போறோம், உச்ச நீதிமன்றத்துல நாங்க மேல்முறையீடு வழக்க பண்ண போறோம், மேல்முறையீடு தாக்கல் பண்ண போறோம், இன்னைக்கு தாக்கல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தகவலை சொல்றாரு. இந்த மேல்முறையீடு வழக்குல என்ன வரும்? சாதகமா வருமா முதலமைச்சர் விஜய்க்கு, இல்ல எதிர்ப்பா வருமா அப்படின்னு சொல்லிட்டு நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அப்புறம் முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் நிறைய அவருக்கு இடைஞ்சல்கள் நிறைய வருது. கூட்டணி சரியா செட் ஆகல, சீட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, 108 சீட்டு தான் இருந்துச்சு, பெரும்பான்மை அமைக்கிறதுக்கு முடியல, மறுபடியும் ஆளுநரை போய் சந்திக்கிறது, ஒரு வாரமா பதவி ஏத்துக்கிறது ஒரு வாரம் கிட்ட ஆயிப்போச்சு. இப்படி அடுத்தடுத்து விஜய் அவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணுதான் இருக்காங்களே தவிர, உண்டாகிட்டு வருதே தவிர விஜய் அவர்கள் அமைதியாவே இருக்காரு. இந்த பிரச்சனைகள்லாம் குரல் கொடுக்க மாட்டாரு, எந்த ஒரு ட்விட்டும் கொடுக்க மாட்டாரு. ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு கேள்வி எழுந்துகிட்டு தான் இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு அரசியல்ல நிறைய என்ன சொல்றது, ஆய்வு பண்றது, இங்க போறது அங்க போறது இப்படி இல்லாம கேள்வி கேட்கறாங்கன்னா உங்களுக்கு பதில் சொன்னாதான் நம்ம ஒரு ஆக்டிவா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதனால விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த கரூர் விஷயத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.